ரைட் ஓகே காணி ஹெடிங் போடுவோம் காம்பின ஃபோர்ஸஸ் ஒருதல விசை தொகுதி ஒற்றுதல விசை தொகுதி ஒற்றுதல விசை விசை தொகுதி ரைட் காணிச்சுக்கொள் இந்த ஒருதல விசை தொகுதி எதோட வாருது காவிகளோட வார ஒரு பாடம் உண்டு ரைட் காவிகளோட வார பாடம் உண்டு காவிகளுக்கு ஒரு சின்ன குறிப்பிட்ட மார்க்ஸ் கொடுப்பாங்க பெரும்பளவான மார்க்ஸ் எதுக்கு வரும் ஒருதல விசை தொகுதிக்கு வரும் ஆனா ஒருதல விசை தொகுதிக்கு காவிகள் என்ற பேசிக் ஐடியாக்கள் தேவை இது என்னத்துக்குரிய பாடம் ஒரு நிலையலுக்குரிய ஒரு பாடம்டா ஒரு நிலையலுக்குரிய ஒரு பாடம் ரைட் ஒரு நிலையலுக்குரிய ஒரு பாடம் விளங்கிட்டா இது ஒரு நிலையிலுக்குரிய ஒரு பாடம் நிலையில நாங்கள் பேஸ் பேசிக் ஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருக்கிறோம் ரைட் அதுலதான் நாங்கள் ஒருதல விசை தொகுதியும் ஒரு நிலையியலுக்கு சம்பந்தமான ஒரு பாடம் ஒரு பேசிக் ஸ்டடி அடிப்படை நிலையியல்ல படிச்சிருப்பாங்க ஏன்னா விசைகளை பற்றி அது ஒருதல விசை தொகுதிகள் காவிகள் எல்லாம் இதுக்குள்ள வரும் இந்த மூவிசைகளின் சமநிலை உராய்வு மற்றது சட்டப்படல் மூட்டிய பொருட்கள் எல்லாம் எந்த பாடத்துக்கு வரக்கூடியது என்றால் இந்த நிலையியல் என்ற பாடத்துக்கு வரும் ஃபைனல் பேப்பர் எப்படி வரும் 3 இயல் கேள்வி 3 இயக்கவியல் கேள்வி ஒரு நிகழ்தகவு புள்ளிவியல் கேள்வி தான் ஃபைனல் பாஸ் பேப்பர்லயும் வருது ரைட் ஓகே வடிவா கவனிச்சுக்கொள் மாணவனே வடிவா கவனிச்சுக்கொள் நாங்கள் முதலாவது இந்த ஒருதல விசை தொகுதியில முதலாவது என்னத்தை பற்றி பார்ப்போம் ஒரு இணைய பற்றி பார்ப்போம் ஒரு இணையண்டா என்ன ஒரு இணையண்டா என்ன ஒரு இணையண்டா என்னண்டா மாணவனே ஒரு இணையண்டா என்னென்றால் பருமனில் சமனான சமாந்தரமான ஒவ்வாத பருமனில் சமனான கவனி பருமனில் சமனண்டா இங்க எஃப் என்றால் இங்கேயும் எஃப் இருக்க போகும் பருமனில் சமனான சமாந்தரமா இருக்கும் இந்த ரெண்டு கோடு ஒரு காலமும் ஒரு ரெண்டு விஷயம் ஒரு காலமும் முட்டாது ரைட் பருமனில் சமனான சமாந்தரமான என்ன செய்யணும் ஒரே தாக்க கோட்டுல இருக்கணும் தாக்க கோடுண்டா இருக்கும் இதான் அந்த தாக்க கோடு பருமனில் சமாந்தரமான பருமனில் சமாந்தரமான ஒவ்வாதண்டா இவர் மேல் நோக்கி இருந்தா இவர் கீழ் நோக்கி இருக்க ஒவ்வாத ஒரே தாக்க கோட்டுல இருக்கிற இரு விசைகளை என்ன செய்யலாம் ஒரு இணைக்கு ஒடுக்கலாம் இந்த ரெண்டு விசைக்கு பதிலா இந்த ரெண்டு விசைகளுக்குரிய ஒரு ரெண்டு விசைக்கு பதிலா என்ன சொல்லலாம் ஒரு இணை என்று சொல்லலாம் எந்த சுழி இணை இந்த சுழி இணையாக இருக்க போது கப்பிள் என்று சொல்றது கப்பிள் COUPLE கப்பிள் பருமனில் சமனான சமாந்தரமான ஒவ்வாத ஒரே தாக்க கோட்டில இருக்கிற ஒரே தாக்க வெவ்வேறு புள்ளி பட் தாக்க கோடு என்னவா இருக்குது ஒண்டா இருக்குது ஒரே தாக்க கோடுல இருக்கிற ரெண்டு விசைகள் என்னத்துக்கு கொடுக்கலாம் ஒரு இணை கொடுக்கலாம் அப்ப இணையண்டு போட்டு எழுதுங்க பருமனில் சமனான சமாந்தரமான ஒவ்வாத இரு விசைகளை இணைக்கு ஒடுக்கலாம் ரைட்டா ஓகே கவனிச்சுக்கோங்க அடுத்தது கவனி இந்த இணை கப்பிள் என்றா என்னென்றால் ஜி கப்பிள் நாங்க என்ன சொல்லுவோம் ஒரு ஜி என்று சொல்லுவோம் ஜியத்தான் என்று சொல்லுவோம் கப்பிள் COUPLE இணை
இந்த கப்பல் எப்படி இருக்கும் என்றால் இதுல இருக்கிற ஒரு விசை பருவல்ல சமன் இப்ப யாதாயினும் ஒரு விசை தர அந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட என்ன தூரம் செங்குத்து தூரம் F இன்டு D ஆக இருக்கும். இது விசை விசை இது என்ன அதற்குரிய செங்குத்து நீளம் செங்குத்து நீளம் ரைட் செங்குத்து நீளம் விளங்கிட்டுதா பருமனில் சமனா இருக்குது சமாந்தரமாக இருக்குது ஒவ்வாதது இது மேல் நோக்கி இருக்குது இது கீழ் நோக்கி இருக்குது ஒவ்வாததாக இருக்குது ஒரே தாக்கக்கோடு உண்டாக இருக்குது அப்ப அது என்ன செய்யலாம் ஒரு கப்பல் ஒரு இணைக்கு ஒடுக்கலாம் விளங்குதா ஓ எல்லாம் எழுதியாச்சு தம்பி வடிவா கவனிச்சுக்கொள் ஒரு இணைக்கு ஒடுங்குது என்று சொல்லிட்டாங்க கேள்வியில இணைக்கு ஒடுங்குது என்று சொல்லிட்டாங்க ஒரு இணைக்கு ஒடுங்குது இணைக்கு ஒடுங்குது அதுக்கு முதல் ஒரு விசை தொகுதி எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் ஒரு விசை தொகுதி சமநிலையில் இருக்குது என்றால் என்னென்ன இருக்கும் ஒரு ரிசல்டன் பூஜ்ஜியம் என்றால் அதனுடைய கிடைக்கூறுகள் அச்சரகணித கூட்டுத்தொகை என்னவா இருக்கும் அதனுடைய நிலைக்குத்து விசைகளுடைய அச்சரகணித கூட்டுத்தொகை என்னவா இருக்கும் பூஜ்ஜியமா இருக்கும் மற்றது ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் என்னவா இருக்கும் ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் என்னவா இருக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும் இது விசை தொகுதி சமநிலையில் இருந்தால் நோட் பண்ணிக்கொள் ஒரு விசை தொகுதி சமநிலையில் இருந்தால் அது ரிசல்டன் பூஜ்ஜியம் கிடைக்கும் ரிசல்டன் பூஜ்ஜியம் ரெண்டு அதுக்கு முடிவு என்ன கிடைக்கூறுகள் அச்சரகணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் நிலைக்குத்து கூறுகள் அச்சரகணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் மற்றது ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் பூஜ்ஜியம் விளங்கிட்டுதா ஓ அப்ப கவனி ஐயா ஒரு கவனி ஒரு இணைக்கு ஒடுங்குதென்று சொல்லிட்டாங்க என்றால் நீ என்ன போடணும் என்றால் ரிசல்டன் பூஜ்ஜியம் இணைக்கு ஒடுங்குதென்ற என்ன பூஜ்ஜியம் ரிசல்டன் பூஜ்ஜியம் பட் கேள்வி செய்வான் அதுல ஒரு கேள்வியோட சொல்லுவான் நான் கேள்வி செய்ய போறோம் அதுல சொல்லுவான் இணைக்கு ஒடுங்குதென்று காட்டுங்கோ ரிசல்டன் பூஜ்ஜியம் என்று மட்டும் காட்டினா போதாது அதன் ஜாதாயினும் ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் ஒரு மாறிலியாக இருக்கும் ஜாதாயினும் கேள்வி செய்ய பாப்போம் சரியா வருதும் ஜாதாயினும் ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் மாறிலியாக இருக்கும் விளங்கிட்டுதா சமநிலையில இருக்குதுண்டா என்ன சமநிலையில இருக்குதுண்டா அது என்ன ரிசல்டன் பூஜ்ஜியம் என்ற கிடைக்கூறு பூஜ்ஜியம் நிலைக்குத்து கூறு பூஜ்ஜியம் ஒரு புள்ளி பற்றிய திருப்ப பூஜ்ஜியம் திருப்பம் பூஜ்ஜியம் இல்ல நோட் பண்ணி வைக்கணும்
கேள்வி வாய்ப்பு விளங்கிட்டுதா? ஓகே, கேள்வி எல்லாம் சொல்லுவான், கேள்வி சொல்லுவான் விசைகள் இப்படி இருக்குது, அது இணை கொடுங்கன்னு காட்டு, பேர் சொல்லுவாங்க சமநிலையில் இருக்கிற இந்த விசைக்கான சமநிலையில் இருக்கின்ற கண்டிஷன் கிடைக்கூறு பூஜ்ஜியம் நிலைக்குறு பூஜ்ஜியம் ஒரு புள்ளி வைத்திய திருப்பம் பூஜ்ஜியம் இணைக்கு ஒடுங்குதுன்னா 3 விஷயம் காட்டணும். ரிசல்டன் பூஜ்ஜியம், ரிசல்டன் பூஜ்ஜியம் கிடைக்கூறும் பூஜ்ஜியம், நோட் பண்ணுங்க, நிலைக்குத்து கூறும் பூஜ்ஜியம். ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க ஒரு மாறிலி ஒன்று வரும், அதை எடுத்து காட்டுறேன் கேள்வி செய்ய வரும். இப்ப செய்யப்பா கேள்வி செய்யப்பா, நோட் பண்ணு இதெல்லாம் எக்ஸாம் நோட் ஐயா, எக்ஸாம் நோட் ரைட். அடுத்ததா என்ன சொல்ல போறேன் என்றால் வடிவாக்கவனி இப்ப ஒரு புள்ளியில் தாக்கும் விசைய அது நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் வேறொரு புள்ளியில தாக்கும் விசையாகவும் இணையாகவும் கொடுக்க போறோம். வேறொரு புள்ளியில தாக்குற ஒரு விசையாகவும் ஒரு இணையாகவும் கொடுக்க போறோம். இப்ப ஹெடிங் போடுங்க, ஒரு புள்ளியில் தாக்கும் விசையை, ஒரு புள்ளியில் தாக்கும் விசையானது ஒரு புள்ளியில் தாக்கும் விசையானது வேறொரு புள்ளியில் தாக்கும் விசையாகவும் இணையாகவும் கொடுக்கப்படும். வேறொரு புள்ளியில தாக்கும் விசையாகவும் இணையாகவும் கொடுக்கப்படும். கவனியுங்க, இப்படி ஒரு விசை ஒன்று இருக்குது ஐயா, இப்படி ஒரு எஃப் ஒரு விசை ஒன்று இருக்குது. இந்த புள்ளியை நான் ஏ என்று வைக்கிறேன், இந்த புள்ளியில தாக்குற என்னன்னு வைக்கிறேன், ஏ என்று வைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன், ஒரு புள்ளியில தாக்கும் விசையே ஆனது வேற ஒரு புள்ளியில மாத்த போறேன், வடிவாக்கவன் வேற ஒரு புள்ளியில மாத்த போறேன் என்றால் வடிவாக்கவனிங்கோ இப்படி இருக்கிற எஃப் ஏ என்ற புள்ளியில இருக்கு, இவர மாதிரியில மாத்தோணும், இவருக்கு சமமான விஷயம் மாத்தோணும். ஓகே, வடிவாக்க அவருக்கு சமாந்தரமான அதே பருமனுள்ள விஷயமா சும்மா போடலாமா இந்த விஷயம்? இல்ல, சும்மா கண்டபடி போடலாங்க இல்ல. அப்ப இவர மாதிரி எதிரா சமனா போட்டா சரிதானே, கீழே எடுத்து விடு, போட்டு நானும் இவரு மட்டும் படிக்க அதை அளந்துட்டேன். ஓ, வடிவாக்கவன் இந்த புள்ளியை பி என்று வைக்கும். அடே, ஒரு புள்ளியில் தாக்கும் விசை வேற ஒரு புள்ளியில தாக்கும் விசையாகவும் இணையாகவும் இங்க தாக்கின விசைய மாதிரி அங்கால விசை பி என்று புள்ளியில தாக்குற விசைய மாத்தினா அதே சமாந்தரம் அதே விசை சும்மா போடலாமா? இல்ல, போட்ட விசை இல்லாமலாக்க எதிரா போகும். கவனியுங்க, இது ரெண்டு புள்ளியும் தாக்குற ஒரு தாக்க கோடு, அது செங்குத்து இதாத்தான் வரும். கவனி, தாக்க கோடு ரெண்டு புள்ளி வேற புள்ளி ஆனா தாக்க கோடு உண்டு. அப்ப பாருங்க, பருமனில சமனா இருக்குது, என்னவா இருக்கும் வேற ஒரு புள்ளியில தாக்கம் விசையாகவும் ஒரு இணையாகவும் எடுக்க போறோம். பருமனில சமனா இருக்குது, அப்ப பி என்ற புள்ளியில ஒரு விஷயத்துக்கு வேற ஒரு புள்ளி பி என்ற புள்ளிக்கு கொண்டு வந்துச்சு, அந்த விசையாகவும் இணையாகவும் எடுக்கும். இணையாடுக்கோணும் என்றால் இணைக்கு பதிலா என்ன செய்யலாம், பருமனில் சமனான சமாந்தரமான ஒவ்வாத
ஒரே தாக்க கோட்ல இருக்கிற விசையை நாங்க என்னன்னு சொல்லலாம், இணை என்று சொல்லலாம். கவனி, பருமன்ல சமாந்தரமா இருக்குது, அதாவது மேல் நோக்கி இருக்குது, கீழ் நோக்கி இருக்குது. ஆனா தாக்கு கோடு உண்டு, வேற வேற புள்ளி தாக்கு கோடு உண்டு. அதை நாங்கள் என்னன்னு செய்யலாம், ஒரு இணையா ஒடுக்கலாம். விளங்குதா? இந்த ரெண்டு விசைக்கு பதிலா எந்த ரெண்டு விசை, இந்த ரெண்டு விசைக்கு பதிலா என்னென்ன போடுறேன், ஒரு இணை என்று போடுறேன். அதுதான் சொன்னான், ஒரு புள்ளியில் தாக்கும் விசையை வேற ஒரு புள்ளி வி ஏல இருந்தது விக்கு மாத்தி வேற ஒரு புள்ளியில் தாக்கும் விசையாகவும் இணையாகவும் கொடுக்க சொன்னான். அடுக்கியாச்சு. விளங்கிட்டுதா? ஓ, போட்டுக்கொள்ளுங்க, போட்டுக்கொள்ளுங்க. அப்ப கிளியர் வசனம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க, கிளியர் வசனம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. ஏ என்ற புள்ளியில் தாக்கும் விசை எஃப் பி என்ற புள்ளியில் தாக்கும் அதே விசை எஃப்க்கும் இணைக்கும் சமவலுவானது. இங்க எஃப் என்ற விசை அந்த பி என்ற புள்ளியில தாக்கும் ஒரு விசைக்கும் எஃப் என்ற விசைக்கும் ஒரு இணைக்கும் சமவலுவானது. போட்டுக்கொள், போட்டுக்கொள். ஏ என்ற புள்ளியில் தாக்கும் விசை எஃப் பி என்ற புள்ளியில் தாக்கும் அதே விசை எஃப்க்கும்